வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைல் லிஸ்ட்டு இன்ஃபர்மேட்டிக் ஐஏசியில் ஃபைல் லிஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. ஃபைல் லிஸ்ட் மீன்ஸ் மல்டிபிள் ஒன் செட் ஆஃப் ஃபைல்ஸை வந்து இப்படி ஒரு டார்கெட்டில் லோட் பண்ணுறது அப்படின்றது. அதாவது நான் ஃபைல் பார்த்து அப்படி போட்டு 3 ஃபைல் வச்சுருக்கேன். people 100, 25, 50 அப்படின்னு 3 CSV ஃபைல் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த 3 CSV ஃபைலும் இன்டைரக்ட் மெத்தடில், இப்போ பவர் சென்டரில் இன்டைரக்ட் மெத்தட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இன்டைரக்ட் மெத்தடில் இந்த டார்கெட் டேபிளில் டிஜிடி மல்டிஃபைல்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே எப்படி நான் லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நியூ போயிட்டு மேப்பிங் பண்ணியிருக்கேன். மேப்பிங்குள்ளே போயிட்டு சோர்ஸ்குள்ளே எஸ்ஆர்சிக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எக்ஸல் பாத் சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸல் பாத் எங்கே இருக்குது? இப்போ வந்து ஃபைல் லிஸ்ட்டு தான் கொடுக்கணும் இல்லையா? ஃபைல் லிஸ்ட்டில் எக்ஸல் பாத் கொடுக்கணும். எக்ஸல் பாத் எங்கே இருக்குது? இதுதான் எக்ஸல் பாத். ஓகே, இப்போ நீங்கள் இதில் ப்ரிவ்யூ டேட்டா பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூ டேட்டா வந்து cannot get the preview Excel path. ஓகே, இப்போ எக்ஸலில் ஃபைல் பார்த்து நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஃபைல் பார்த்து 3 ஃபைல் கொடுத்துருக்கேன். ஓகே, 100, 25, 50 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல. இன்டைரக்ட் ஃபைல் ஆப்ஷன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து டார்கெட்டில் நான் க்ரியேட் பண்ண டேபிள் people டிஜிடி மல்டிஃபைல் இல்லையா? இப்போ ஆரக்கிள் போயிட்டு நிறைய டேட்டாபேஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நான் SQL சர்வரை எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸ்னோஃப்ளேக்கில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்னோஃப்ளேக் வந்து 30 days ட்ரையல் பீரியட். ஸோ அது நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபீல்டு மேப்பிங் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்னோடய ஜாப் வந்து மேப்பிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்டைரக்ட் ஃபைலில் 3 ஃபைல்ஸை த்ரூ 281 ரோஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம டேட்டா மட்டும் பார்க்கலாம். ஸோ யூசர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், செக்ஸ், சேலரி, ஜாப் டைட்டில். ஓகே, ஆல் 3 ஃபைல்ஸும் நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 281 ரெக்கார்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த மேப்பிங்கை நான் சிம்பிளாக டைரெக்டாக ரன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து கோயிங் ஃபார்வேர்டு வந்து டாஸ்க் யூஸ் பண்ணி மேப்பிங் டாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறது, சிங்க்ரனைசேஷன் டாஸ்க்கு, ரெப்ளிகேஷன் டாஸ்க்கு, பவர் சென்டர் டாஸ்க்கு, டைனமிக் மேப்பிங் டாஸ்க்கெல்லாம், இந்த டாஸ்க் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.